வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை. வாங்க கதையை தொடரலாம். அதை கேட்டதும் முத்துவேலருக்கு கோபம் எகிற, ஓஹோ, நீதான் மாலையும் போட சொன்னியோன்னு கேட்டுட்டு அதனாலதான் கழுத்துல விழுந்த மாலைய கலட்ட கூட முடியாம நிக்கிறார் கலைச்செல்வர்னு ஆவேசமா சொல்லிட்டு ஆத்திரத்தோட மணிவண்ணன் கழுத்துல கிடக்குற மாலைய பிச்சு மோகினி மேல எறிகிறார் முத்துவேலர். அதை பார்த்த மணிவண்ணனுக்கு கோபம் வர, மாமா, நல்ல மனச புண்படுத்திட்டீங்க, இது சரியில்லை, அபூர்வமான கலை ரசிகைய அவமானப்படுத்திட்டீங்க, அதுவும் சரியில்லைன்னு அவரும் ஆவேசமா சொல்ல, முத்துவேலர் மூடு வாயேன்னு அதட்ட, மாமான்னு மணிவண்ணன் குரலை ஒசத்த, உடனே முத்துவேலர் பேசாதன்னு அவர் அடக்கிடுறார். அப்ப எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி மோகினி ரொம்ப பரிதாபமான குரல்ல, பாவம், செல்வந்தரோட வீட்டுல சம்மதம் செஞ்சுக்கிட்டா ஒரு ஏழை எவ்வளவு அடங்கி போக வேண்டி இருக்குன்னு சொல்ல, முத்துவேலர் மோகினிய பார்த்து, சீ, வாய மூடு மாயக்காரின்னு சொல்லி தடிய தூக்கிட்டு அவங்க பக்கத்துல போய் போ வெளியேன்னு ஆணையிட, அதை பார்த்த மணிவண்ணனுக்கும் செல்விக்கும் பயங்கர அதிர்ச்சி. மணிவண்ணன், மாமா, அவங்க என்னோட அனுமதியில ஆட வந்தவங்க, அவங்கள அவமதிச்சா அது என்ன அவமதிச்ச மாதிரின்னு அவரும் விடாம மோகினிக்கு சப்போர்ட் பண்றார். அப்போ மோகினி, நான் கேவலப்பட்டா என்ன, உங்க மாமனாரையே பெருமைப்படுத்துங்கன்னு மோகினி சினுங்க. அப்ப முத்துவேலர், பாசாங்க செய்யற வஞ்சகி, ஆள மயக்கிறவ, அடுத்தவங்களோட புருஷர்களை திருடுறவ, வாழ்க்கைய தின்றவ, வற்றாத செல்வத்தை விழுங்குறவ, போ வெளியேன்னு சொல்லி மோகினியோட தோலை பிடிச்சு தள்ளி விடுறார் முத்துவேலர். அவங்களும் கொஞ்ச தூரம் தள்ளி போய் நின்னுட்டு அழுகிற குரல்ல, ஆனா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம, என்னைக்குமே சிரிச்ச முகமா இருந்த என்ன இன்னைக்கு கண்ணீர் சிந்த வச்சுட்டீங்க, என்னோட கண்ணீரை துடைக்கலைனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அதை கேட்ட மணிவண்ணனுக்கு திக்குன்னு ஆயிடுது. அவங்க பின்னாலேயே அவர் போக ட்ரை பண்ண, அத்தான்னு செல்வி அவரோட கைய பிடிக்க, செல்விய பார்த்து அப்படி ஒரு முறை முறைச்சிட்டு நின்னுடுறார் மணிவண்ணன். இந்த கலைவரம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மணிவண்ணன் மோகினி போட்ட மாலைய ஏக்கத்தோட கையில வச்சுக்கிட்டு அதை மோந்து பார்த்துக்கிட்டு ஆசையா தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கார். ரூமுக்குள்ள வர செல்விக்கு அதை பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. ஆனாலும் அதை வெளியே காட்டாம அவரோட பக்கத்துல உட்கார்ந்து ஆசையா, அத்தான், இன்னைக்கு அதிகாலையில மாமாவும் அப்பாவும் பேரன் பிறந்தா எங்க அப்பா பேரை வைக்கணும்னு எங்க அப்பா சொன்னார், அதுக்கு உங்க அப்பா பெண் பிறந்தான்னு சொல்லிக்கிட்டே அவரோட கையில இருந்த மோகினி போட்ட மாலைய நைஸா வாங்கிட்டு தன்னோட தலையில இருக்கிற பூச்சரத்தை எடுத்து அவரோட கையில கொடுக்கறாங்க. கையில இருந்த பூ மாறினதும் மணிவண்ணனுக்கு தெரியாது, செல்வி என்ன பேசுறாங்கிறது அவருக்கு தெரியாது. அவரோட கவலை எல்லாமே மோகினிய பத்தி தான். மோகினி எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு போனா, அவ யாருக்காக கோவில்ல ஆட வந்தா, யாரால அவமானப்பட்டு திரும்பி போனான்னு வேதனையோட சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட, செல்வந்தன்கிற கர்வம் எல்லாம் உங்க அப்பா சொல்ற மாதிரிதான் ஆடணுமோன்னு மணிவண்ணன் கோவத்துல பொங்க, செல்வி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. மணிவண்ணனோட மனசை எப்படி அமைதிப்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு அங்க இருக்கிற வீணையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க செல்வி. அவங்க வாசிக்க ஆரம்பிச்சதும் அந்த வீணையோட இசை அவரோட காதுல விழல. கோவில்ல பாடின பாட்டு அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அவரோட கண்ணுக்கு முன்னாடி மோகினி மாலையோட வர, அவங்கள ஆசையா பாக்குற மணிவண்ணன் சட்டுன்னு திரும்பி தன்னோட மனைவிய பாக்குறார். மீண்டும் திரும்பி பார்த்தா அங்க மோகினி இல்ல. அவரோட நினைவு எல்லாமே மோகினி தான் இருக்கா. அவரோட மன குழப்பமும் தவிப்பும் போறதுக்காக செல்வி ராத்திரி பூரா கை வலிக்க வலிக்க வீணை வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மணிவண்ணனுக்கு தவிப்பு அடங்குற மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துல வாசிச்சு வாசிச்சு டயர்டாகி வீணை மேலேயே சாஞ்சிடுறாங்க செல்வி. அத பாக்குற மணிவண்ணன் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம, ஏன் பக்கத்துல கூட வந்து பார்க்காம நிக்கிற அவரோட பார்வை செல்வியோட கையில இருக்கிற வளையல் மேல விழுகுது. அந்த வளையலை பார்த்ததும் அவருக்கு மோகினியோட வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வளைகாப்ப கொண்டு வந்து கொடுத்தா போதும்னு மோகினி சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. மயங்கி கிடக்கிற மனைவியோட கையில இருந்த வளையல மணிவண்ணன் உருவ, சட்டுன்னு செல்வி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிடுறாங்க. குழந்தைய போல கள்ளம் கபடமற்ற தன்னோட கணவனா ஒரு திருடன் மாதிரி தன்னோட வளையலை எடுக்கிறதுன்னு அதிர்ச்சியோட அவங்க பார்க்க, அவங்களோட பார்வையை தாங்க முடியாம அவமானத்துல முகத்தை மூடிக்கிட்டு அங்க இருந்து ஓட பாக்குறவரை தடுத்து செல்வி அவங்களோட இன்னொரு கையில இருந்த வளையலையும் கலட்டி அவரோட கையில கொடுக்கறாங்க. கூனி குறுகி செல்வியோட முகத்தை கூட பார்க்க முடியாம அந்த இடத்த விட்டு ஓடிடுறார் மணிவண்ணன். அவர் போனதுக்கு அப்புறம் அந்த வீணையிலேயே விழுந்து அழுகுறாங்க செல்வி. சித்திரக்கூடத்துல ஒய்யாரமா படுத்து யாழ் இசையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க மோகினி. அப்ப அங்க அவசரமா மணிவண்ணன் ஓடி வர்றார். மோகினின் அவங்கள கூப்பிட திரும்பி பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க மோகினி. மாயா மோகினின்னு திரும்பவும் கூப்பிட, கோவமா, எங்க வந்த, உன்னோட மாமனார் திட்டுனது போதாதுன்னு நீயும் திட்ட வந்தியான்னு கேட்க, அவங்க பக்கத்துல போய், கோவப்படாத, உங்களை பார்க்கணும்னு எனக்கு பைத்தியமா இருந்தது, அதனால ஓடி வந்தேன்னு சொல்றார் மணிவண்ணன். உடனே ரொம்ப பதறி எந்திரிச்சு, இல்ல இல்ல, என்ன தொந்தரவு செய்யாத,
நீ போயிடு, எப்படியாவது என்ன மறந்துடுன்னு சொல்லிட்டு அவரை விட்டு தள்ளி போறாங்க மோகினி. அதை கேட்டதும் மணிவண்ணன் அதிர்ச்சியும் தவிப்புமா அவங்கள பார்த்து, ஏன் அப்படி சொல்றீங்க? பாவம், உங்களோட மனசு எவ்வளவு புண்பட்டு போயிருக்கும். உங்களுக்காக என்னோட மாமனாரோட வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல மோகினிக்கு தான் சாதிச்சிட்டோங்கிற கர்வம் தலைக்கேறுது. கையில இருக்கிற வளையலை எடுத்து காட்டி, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வளைகாப்பு வேணும்னு சொல்லி இருந்தீங்கல்ல, இதோன்னு அவங்க கிட்ட கொடுக்க அத தள்ளிட்டு வேண்டான்னு சொல்றாங்க மோகினி. உனக்கு அழகான மனைவி இருக்கா, அவளுக்கே போட்டு அழகு பார், இல்லைனா முத்துவேலர் கோவிச்சுக்குவார்னு ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி பழத்துல ஊசி ஏத்த, அதுக்கு ரொம்ப நம்பிக்கையா என்னோட செல்விக்கு என் மேல கோவமே வராது, அவளே இன்னொரு காப்பையும் கலட்டி கொடுத்தான்னு சொல்ல மோகினிக்கு சிரிப்பு தாங்கல. உடனே மணிவண்ணா, என்ன நம்பாத, அரசியல் சூதாட்டத்துல என்னோட இதயத்தை இழந்து விட்டவனா, இது சொர்க்க மாளிகை கிடையாது, நரகத்தோட தலைவாசல்னு ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி மோகினி சொல்றாங்க. ஆனா அவங்களோட உண்மையான சொரூபத்தை புரிஞ்சுக்க முடியாத அந்த மக்கு பிளாஸ்திரி மணிவண்ணன் மோகினி கிட்ட, மோகினி, எதை பத்தி எனக்கு கவலை இல்ல, எதுக்கும் துணிஞ்சுதான் நான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்ன புறக்கணிக்காதீங்கன்னு கெஞ்சுறாரு. இப்ப நீ போகலைன்னா பிறகு உனக்கு என்ன நடந்தாலும் என்ன நீ குற்றம் சொல்லக்கூடாதுன்னு மோகினி சொல்ல, அவரும் பூம் பூம் மாடு மாதிரி மண்டைய ஆட்டிக்கிட்டு சொல்லவே மாட்டேங்கிறார். நிச்சயமா அப்படி அவங்க கேட்க, சத்தியமான அவரும் சொல்றார். உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த வளையல வாங்கிட்டு, எனக்கு இப்ப தூக்கம் வருதுன்னு அவங்களோட பெட்ரூமோட திரைச்சிலைய போட, என்னோட உயிருக்கும் மேல நான் உங்க மேல ஆசை வச்சிருக்கேன்னு தரையில மண்டியிடுறார் மணிவண்ணன். மோகினி தன்னோட ஒரு பாதி திட்டத்துல ரொம்ப ஈஸியாவே ஜெயிச்சுட்டாங்க. அவங்களோட அடுத்த திட்டம், அதாவது ரத்தினங்களை எடுக்கிறதுலயும் ஜெயிச்சிருவாங்களா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.